கிப்டி வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடம் தள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதிமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடந்து வருவதை பார்க்கின்றோம். அதற்காக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதிமுகவின் அமைப்பு ரீதியான மாவட்ட வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதிமுக நிர்வாகிகளுடன் மாவட்ட வாரியாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தின் 5வது நாள் இன்று. இந்த 5வது நாள் கூட்டத்தில் திருச்சி மேற்கு, கிழக்கு மற்றும் புறநகர் மத்திய மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே கூறியது போல திருச்சி மேற்கு, கிழக்கு, புறநகர் மற்றும் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாவட்ட வாரியாக நடைபெற்று வரும் கூட்டத்தில் அதிமுகவுடைய தற்போதைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, அது மட்டுமில்லாமல் மாவட்டத்தின் தற்போதைய கட்சி அமைப்பு, உறுப்பினர் சேர்க்கை, களப்பணிகள் மற்றும் எதிர்கால தேர்தல் பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பணிகளை சிறப்பாக செயல்படுவது, களப்பணிகளை மேலும் வலுப்படுத்துவது, கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் நேற்றைய கூட்டம் என்பது 4வது நாள் கூட்டமாக பார்க்கப்பட்டது. நேற்றைய கூட்டம் 4வது நாள் கூட்டத்தில் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. அதாவது நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி ஆகியோர் பங்கேற்காமல் கூட்டத்தை புறக்கணித்தார்கள். இந்த சம்பவம் நேற்றைய தினம் அதிமுகவில் மீண்டும் ஏற்கனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து மேற்கொண்டு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகா இணைய போகிறார்களா என்று பரபரப்பாக நேற்று தினம் முதலே பேசப்பட்டு வருகின்றது. காரணம், நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி ஆகியோர் பங்கெடுத்திருக்க வேண்டும். ஆனால் இருவரும் அதை புறக்கணித்து விட்டார்கள். இது பற்றி நேற்றைய தினம் கூட்டத்தில் கூட சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது இது தொடர்பாக பேசிய எடப்பாடி பழனிசாமி, துரோகிகள் செல்பவர்கள் செல்லட்டும், அதிமுக என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், மக்கள் மத்தியில் என்றும் செல்வாக்கு பெற்ற இயக்கம், அதிமுகவை அழித்து நினைத்தவர்கள் தான் அழிந்து போகிறார்கள் என்றெல்லாம் இது தொடர்பாக நேற்று பேசியிருந்தார். இந்நிலையில் ஏற்கனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவில் இணைந்த நிலையில் மேற்கொண்டு இவர்களும் அதே பாணி கடைபிடிக்கப் போகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த நிலையில்தான் அதைத் தொடர்ந்து இன்றைய நாள் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. மொத்தமாக 6 நாட்கள் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் இன்று 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்கி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய இதுபோன்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பங்கெடுக்காமல் இருக்கின்றார்களா, அல்லது ஏதேனும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா, ஏதேனும் சலசலப்பு ஏற்படுதா உள்ளிட்டவைகளே மிக முக்கிய தலைப்பு செய்திகளாக மாறி வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் 5வது நாளாக இன்றைய கூட்டமும் நடைபெற்று வருகிறது. திருச்சி மேற்கு, கிழக்கு, புறநகர் மற்றும் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் கூட அவர்கள் தரப்பில், அதாவது கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் தரப்பிலும் கூட பொறுப்பாளர் தரப்பிலும் கூட கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறார்கள். அவரிடமும் ஆலோசனை கேட்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக கட்சியை வலுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, அதற்காக உங்கள் தரப்பு ஆலோசனை என்ன என்று கேட்கப்பட்ட போதெல்லாம் கூட பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும், குறிப்பாக TT தினகரனை மீண்டும் சேர்க்க வேண்டும், சசிகலா மீண்டும் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் பிரதானமாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இன்றைய தினம் நடைபெற்றக்கூடிய நிர்வாகி சந்திப்பும் கூட அவர்கள் தரப்பில் என்ன கருத்துக்கள், என்ன ஆலோசனை என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறார்கள். இதனால் இந்த அதிமுக மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம், மாவட்ட வாரியாக நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது அதிமுக உட்கட்சி பிரச்சனையை சரி செய்து இன்னும் மேலும் அது வலுப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா, வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அதே போன்று இடைத்தேர்தல்களில் எந்த அளவுக்கு அதிமுக தயாராக போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கிப்டி.